அலையோசை இயற்றியவர் கல்கி.ரா. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். 4ஆம் பாகம் பிரளயம். அதிகாரம் 11. பட்டாபியின் பதவி மோகம். சூர்யாவை பார்த்து ஒரு நிமிஷம் திகைத்து போய் பேசாமல் நின்ற லலிதா மறுநிமிஷம் ஒருவாறு சமாளித்து கொண்டு முகத்தில் மலர்ச்சியையும் வருவித்து கொண்டாள். சூர்யாவா, இது என்ன, சொல்லாமல் திடீரென்று வந்து விட்டாய் என்று கேட்டுவிட்டு பட்டாபிராமை திரும்பி பார்த்து, பார்த்தீர்களா, இந்த மாதிரியெல்லாம் விளையாட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா? சூர்யாவாக இருந்ததினால் போயிற்று. வேறு யாராவது பார்த்திருந்தால் நிஜம் என்றல்லவா நினைத்து கொள்வார்கள் என்றாள். பட்டாபிராமன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, வா அப்பா, நல்ல சமயம் பார்த்துத்தான் வந்தாய். தாம்பத்திய கலக நாடகம் நடந்து கொண்டிருக்கும் போது என்றான். சூர்யாவுக்கு தான் கண்ட காட்சியை உண்மை என்று நம்புவதா நாடகம் என்று நினைப்பதா என ஒரு கண நேரம் திகைப்பு உண்டாயிற்று. எப்படியாவது இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு, நாடகத்தை பார்க்க நான் தனியாக வரவில்லை, அம்மாவையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். இதை கேட்டவுடன் பட்டாபிராமன் லலிதா இருவருடைய முகங்களும் சுருங்கின. பட்டாபிராமன் மாடிக்கு போகலாமா என்று அண்ணாந்து பார்த்தான். அங்கே சீதா எதையோ பறிகொடுத்தது போன்ற முகபாவத்துடன் நிற்பதைக் கண்டதும் மேலும் கோபமடைந்து தன்னுடைய ஆபீஸ் அறைக்குள் சென்று படார் என்று கதவை சாத்தினான். லலிதா சூர்யாவை நெருங்கி வந்து, அண்ணா, இவருக்கு என்மேல் நிஜமாக கோபம். நீ கொஞ்சம் அவருடன் நல்ல வார்த்தையாக பேசி சமாதானப்படுத்து என்றாள். அந்த சமயம் சரஸ்வதி அம்மாள் மூட்டை முடிச்சுகளுடனும் ஊறுகாய் ஜாடியுடனும் உள்ளே வரவே, வா அம்மா என்று சொல்லிக்கொண்டு அவளை வரவேற்க போனாள். சூர்யா அண்ணாந்து பார்த்தான். அங்கே ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த சீதா அறைக்குள் போய்விட்டதை அறிந்து கொண்டான். பட்டாபிராமனை பார்ப்பதற்கு அவனுடைய ஆபீஸ் அறைக்கு சென்றான். சூர்யா, உன்னிடம் வேஷம் போட எனக்கு விருப்பம் இல்லை. உன் தங்கை அம்மாதிரி பொய் நடிப்பு நடிக்க வேண்டும் என்கிறாள். அது என்னால் முடியாத காரியம். உண்மையை சொல்லிவிடுகிறேன். நீ உள்ளே நுழைந்து வந்த போது நான் லலிதாவை கழுத்தை பிடித்து நிஜமாகவே தள்ளி கொண்டிருந்தேன். அதற்கு காரணம் உன் அத்தங்கா சீதாதான். அந்த புண்ணியவதியை நீ தயவு பண்ணி இங்கிருந்து அழைத்து கொண்டு போய்விடு. அவள் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து உன் தங்கையின் குணமே மாறி போய்விட்டது. அவளுடைய நச்சையும் ஆத்திரத்தையும் ஆங்காரத்தையும் என்னால் பொறுக்கவே முடியவில்லை. தயவு பண்ணி உன் அத்தங்காலை அழைத்து கொண்டு போய் தொலை என்று படபடவென பொழிந்தான் பட்டாபிராமன். ஆகட்டும் சார், உங்கள் இஷ்டப்படியே செய்கிறேன். நீங்களும் லலிதாவும் இந்த நிலைமைக்கு வருவீர்கள் என்று நான் சொப்பனத்தில் கூட நினைக்கவில்லை. இதற்கெல்லாம் காரணம் நான் என்பதை நினைத்தால் வருத்தமாய் இருக்கிறது என்றான் சூர்யா. நீ என்ன செய்வாய் சூர்யா? உன் பேரில் என்ன தப்பு? ஸ்திரீகளுடைய சுபாவம் இவ்வளவு மோசமாயிருக்கும் என்று உனக்கு எப்படி தெரியும்? இத்தனை நாளாக கிரகஸ்தாசிரமம் நடத்தும் எனக்கே தெரியவில்லையே. இந்த முட்டாள்தனத்தை கேள். உன் அத்தங்கா சீதாவை இங்கே அழைத்து வர வேண்டாம் என்று நான் எவ்வளவோ முட்டிக்கொண்டேன். இவள் கேட்கவில்லை. பிடிவாதமாக அழைத்து கொண்டு வந்தாள். அத்தங்கா அத்தங்கா என்று பரிந்து பிராணனை விட்டு விடுகிறவளைப் போல பேசினாள். இப்போது சீதாவை கண்டாலே இவளுக்கு பிடிக்கவில்லை. சீதா நாகரிகமாக 4 பேருடன் பேசுவதையும் பழகுவதையும் கண்டால் இவளுக்கு அசூயையாய் இருக்கிறது. அப்படியெல்லாம் இவளை இருக்க வேண்டாம் என்று யார் தடுத்தார்கள்? நானோ இந்த ரெச்சட் எலெக்ஷனில் அகப்பட்டு கொண்டு தவிக்கிறேன். வேலை விழி பிதுங்குகிறது. இன்னும் 2 வாரம்தான் பாக்கி இருக்கிறது ஓட்டு போடும் தேதிக்கு. பலமாக வேலை செய்யாவிட்டால் இத்தனை நாள் பட்ட கஷ்டமும் செலவழித்த பணமும் வீணாய் போய்விடும். இந்த நெருக்கடியில் நான் எலெக்ஷன் வேலையை கவனிப்பதா, இந்த பெண் பிள்ளைகளின் சண்டையை தீர்த்து கொண்டிருப்பதா? நல்ல வேலையாக மகாராஜன் நீ வந்து விட்டாய். சீதாவை அழைத்து கொண்டு போய்விடு. நான் நிம்மதியாக என் வேலையை பார்க்கிறேன் என்று பட்டாபிராமன் பேசி நிறுத்திய போது பெரும் மழை பெய்து ஓய்ந்தது போல் இருந்தது. பட்டாபி சார், இந்த எலெக்ஷன் தொல்லையில் நீங்கள் அகப்பட்டு கொள்ளாமல் இருந்திருக்கலாம் என்று சூர்யா பேசத் தொடங்குவதற்குள்ளே பட்டாபிராமன் மறுபடியும் குறுக்கிட்டான். நீ இப்படித்தான் சொல்லுவாய் என்று எனக்கு தெரியும். நீ சர்வசங்க பரித்தியாகி, நித்திய பிரம்மச்சாரி. உன்னை போலவே எல்லாரும் உலகத்தை வெறுத்துவிட்டு இருக்க முடியுமா? எனக்கு இந்த உலகத்திலே இன்னும் சில காரியங்கள் இருக்கின்றன. எனக்கு சில வாழ்க்கை லட்சியங்கள் இருக்கின்றன. இந்த பட்டணத்தில் கொஞ்சம் பொது ஊழியம் செய்ய வேண்டும், நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறது. எனக்கு பணம் காசில் பற்று கிடையாது. ஆனால் புகழ் என்பது ஒன்று
இருந்து தொலைக்கிறதல்லவா? புகழை விரும்பாமல் யார் இருக்க முடியும்? தன்னோடொத்தவர்கள், தன்னுடைய ஊர் மனிதர்கள், தன்னுடைய தேசத்தவர்கள், இவர்களிடம் புகழடைய ஒருவன் விரும்பவில்லை என்று சொன்னால் அதை நான் நம்ப முடியாது. அப்படி சொல்கிறவனை நான் சுத்த ஹம்பக் என்றுதான் சொல்வேன். இந்த தேவப்பட்டினத்தில் என் தகப்பனார் எவ்வளவோ செல்வாக்குடன் இருந்தார். அவர் காலம் ஆகிவிட்டது. யானைக்கு பிறந்தது பூனையாயிற்று என்று பெயர் வாங்க எனக்கு இஷ்டமில்லை. 4 பேருக்கு மத்தியில் நானும் ஒரு மனுஷன் என்று பெயர் வாங்காவிட்டால் இந்த வாழ்க்கையினால்தான் என்ன பிரயோஜனம்? மேலும் இந்த ஊர் பார்ட்டி பாலிடிக்ஸ் விஷயமும் உனக்கு தெரியாது. பழைய முனிசிபல் சேர்மன் கள்ள மார்க்கெட்டில் ஏராளமாய் பணம் சேர்த்து இல்லாத அட்டூழியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். தேவப்பட்டினமே தன்னுடைய சொந்த கோட்டை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அவனை இந்த தடவை தோற்கடித்தாலொழிய இந்த ஊரில் காங்கிரஸ் என்ற பெயரையே யாரும் எடுக்க முடியாது. அந்த கிராதகனை எதிர்த்து நின்று தோற்கடிப்பதற்கு என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. இங்கே எல்லாருடைய ஏகோபித்த அபிப்பிராயமும் இதுதான். இதில் தலையிடுவதற்கு உனக்கு உரிமை இல்லை, தகுதியும் இல்லை. எலெக்ஷன் இன்னும் 2 வாரம் இருக்கும் சமயத்தில் நான் பின்வாங்கினால் அதை காட்டிலும் அவமானம் வேறு வேண்டியதே இல்லை. அப்புறம் நான் வெளியில் தலை காட்டவே முடியாது. பட்டாபிராமன் மூச்சு விடுவதற்காக பேச்சை நிறுத்திய சமயம் பார்த்து சூர்யா சொன்னான். பட்டாபி சார், நான் ஒரு வார்த்தை சொல்வதற்குள் நீங்கள் 100 வார்த்தை சொல்லிவிட்டீர்கள். இந்த சமயத்தில் உங்களை பின்வாங்கும்படி நான் சொல்லவில்லை. அதற்கு உரிமையோ தகுதியோ ஒன்றும் எனக்கு கிடையாது என்பதையும் அறிந்திருக்கிறேன். எலெக்ஷனில் இறங்காமல் இருந்திருக்கலாம் என்று மட்டும்தான் சொன்னேன். அதுவும் என்னுடைய அபிப்பிராயமே தவிர உங்களை கட்டாயப்படுத்த உத்தேசமே எனக்கு கிடையாது. இப்போது நீங்கள் தேர்தலுக்கு நின்று எவ்வளவு தூரம் வேலை நடத்திய பிறகு உங்களை பின்வாங்கும்படி சொல்ல எனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? நான் சொல்ல வந்தது வேறு விஷயம். எலெக்ஷன் வேளையில் சீதா ரொம்ப ஒத்தாசையாய் இருக்கிறாள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆகையால் அவளை இந்த சமயம் ஊருக்கு அனுப்புவது உசிதமாயிராது. இத்தனை நாள் இருந்தவள் இன்னும் 2 வாரம் இருக்கட்டும். அதற்கு பிறகு வேண்டுமானால் பார்க்கலாம். உனக்கென்னடாப்பா சூர்யா, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று சொல்லிவிடுகிறாய். கஷ்டப்படுகிறவன் நான் அல்லவா? இந்த 2 பொம்மநாட்டிகளுக்கு மத்தியில் அகப்பட்டு கொண்டு என்னால் இனிமேல் சங்கடப்பட முடியாது. வேலை அநியாயமாய் கெட்டுப்போகிறது. அப்படி சீதா இங்கு இருக்கிறதா இருந்தால் லலிதாவையாவது நீ அழைத்து கொண்டு போக வேண்டும். போதும் போதாததற்கு உன் அம்மா வேறு வந்திருக்கிறாள். சிவசிவா, வீட்டில் இனிமேல் 24 மணி நேரமும் ரகளைதான். சூர்யா, உனக்கு புண்ணியமாய் போகட்டும். நீ சீதாவையும் உன் தாயாரையும் இன்றைக்காவது நாளைக்காவது அழைத்து கொண்டு போய்விடு. தெரிகிறதா? நானும் லலிதாவும் எப்படியோ எங்கள் பாட்டை பார்த்து கொள்கிறோம். இந்த உலகத்தில் ஒருவரை பார்த்து ஒருவர் பிறந்திருக்கவில்லை அல்லவா? சீதாவை நம்பிக்கொண்டுதானா இந்த எலெக்ஷனில் நின்றேன்? பட்டாபி சார், கொஞ்சம் என் வார்த்தையை கேளுங்கள். என்னுடைய அபிப்பிராயத்தில் உங்களுக்கு எப்போதும் கௌரவம் இருந்து வந்தது. நான் அப்படி ரொம்ப தவறுதலாக எந்த காரியத்தையும் சொல்ல மாட்டேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்து வந்தது. அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொண்டு ஒரே ஒரு நாள் எனக்கு சாவகாசம் கொடுங்கள். அதற்குள் சீதாவிடமும் லலிதாவிடமும் பேசி பார்த்துவிட்டு முடிவாக என் அபிப்பிராயத்தை சொல்கிறேன். ஒன்றிலும் சரி கட்டி வராது என்று தோன்றினால் உங்கள் இஷ்டப்படியே சீதாவை அழைத்து கொண்டு போய்விடுகிறேன் என்றான் சூர்யா. சரி, உன்னுடைய சாமர்த்தியத்தை பார்த்து விடலாம் என்றான் பட்டாபிராமன். சீதாவை பார்த்து சூர்யா, அத்தங்கா, நான் உள்ளே வந்தபோது நடந்த நாடகத்தை நீயும் மாடியிலிருந்து பார்த்தாய் போல் இருக்கிறதே என்றான். ஆமாம் சூர்யா, அது என் தலைவிதி. காசிக்கு போனாலும் தன் பாவம் தன்னோடே என்பார்கள் அல்லவா? அதுபோல நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்னோட துரதிர்ஷ்டத்தையும் கொண்டு போகிறதாக காண்கிறது. நான் நல்லது செய்ய பார்த்தாலும் அது எப்படியோ கெடுதலாய் முடிந்து விடுகிறது. இன்றைக்கே நான் இந்த வீட்டிலிருந்து கிளம்பி விடுவதாக தீர்மானித்து விட்டேன். இன்றைக்கே கிளம்பி எங்கே போவதாக உத்தேசம் என்று சூர்யா கேட்டான். எங்கே போகிறது? போகிறதற்கு இடமில்லையா என்ன? கிணறு, குளம், ஏரி, சமுத்திரம் எல்லாம் தான் இருக்கிறது. இல்லாவிட்டால் ரயில் தண்டவாளம் இருக்கிறது. மதராசுக்கு போய் ஒரு தடவை வசந்தியை பார்த்துவிட வேணும். அப்புறம் ஏதாவது ஒரு வழி தேடிக்கொள்கிறேன். உனக்கு அதை பற்றிய கவலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சீதா கலகலவென்று கண்ணீர் வடித்தாள். அத்தங்கா, எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு.
வாழ்க்கையில் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாய் என்பது உண்மைதான். ஆனால் உன்னை விட கஷ்டம் அனுபவித்தவர்களும் உலகத்தில் உண்டு. அவர்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்திருக்கிறது. என்னுடைய கஷ்ட காலம் என்னோடு மட்டும் போனால் தேவலையே சூர்யா. நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் தொடர்ந்து வந்து விடுகிறதே. ராஜம்பேட்டைக்கு வந்தேன். அருமை மாமாவை யமலோகத்துக்கு அனுப்பினேன். இவ்விடம் வந்தேன். என் அருமை தோழிக்கும் அவருடைய புருஷனுக்கும் சண்டையை மூட்டினேன். டில்லியிலே அவருக்கு என்னாலே உத்தியோகமே போய்விட்டது. சூர்யா, வசந்தியை மதராஸிலிருந்து நான் ஏன் அழைத்து கொண்டு வரவில்லை தெரியுமா? பள்ளிக்கூடம் வீணாய் போய்விடுமே என்று குழந்தை சொன்னது வாஸ்தவந்தான். அது அவளாய் சொல்லவில்லை. பாட்டி சொல்லிக் கொடுத்ததையே சொன்னாள். பள்ளிக்கூடம் போனால் போகிறது, என்னுடன் வா என்று நான் சொல்லியிருந்தால் கட்டாயம் வந்திருப்பாள். ஆனால் நான் வற்புறுத்தி கூப்பிடவில்லை. எனக்கென்னமோ மனதில் சதா காலமும் ஒரு பயம் தோன்றிக் கொண்டிருந்தது. என்னுடன் இருப்பவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஆபத்து வரும் என்று. அதனால்தான் குழந்தையை அழைத்து வரவில்லை. பாட்டியிடமே பத்திரமாயிருக்கட்டும் என்று விட்டு வந்தேன். அத்தங்கா, ஒருவரால் ஒருவருக்கு கஷ்டம் வரும் என்பதெல்லாம் முட்டாள்தனம். உலகத்தில் உனக்கு மட்டும்தானா கஷ்டம் வந்திருக்கிறது? தேசம் தேசமாக கஷ்டம் வந்திருக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரே அடியாக கஷ்டம் வந்திருக்கிறது. வங்காளத்தில் 60 லட்சம் ஜனங்கள் பஞ்சத்தினால் செத்துப்போனார்கள். ஹிரோஷிமா என்னும் பட்டணத்தில் வசித்த 2.5 லட்சம் ஜனங்களும் ஒரே நிமிஷத்தில் அமெரிக்கர் போட்ட அணுகுண்டினால் செத்துப்போனார்கள். நேற்று உலகத்தையே ஜெயித்து விட்டதாக கனவு கண்ட ஜெர்மானியர் 8 கோடி பேர் இன்று 4 தேசங்களின் காலடியில் கிடந்து மிதிப்படுகிறார்கள். கஷ்டம் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது என்பதெல்லாம் நம்முடைய பகுத்தறிவினால் கண்டறிய முடியாத தெய்வ ரகசியம். ஒருவருக்கு இன்னொருவர் கஷ்டத்தை உண்டு பண்ண முடியாது. ஒருவருடைய துரதிர்ஷ்டம் இன்னொருவரை தொடர முடியாது. சரி சூர்யா, உன்னோடு வாதம் செய்ய என்னால் முடியுமா? பின்னே என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? சொல். கடவுள் எந்தெந்த நிலைமையில் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்தந்த நிலைமையில் நம்முடைய கடமையை செய்ய வேண்டியது என்றான் சூர்யா. இப்போது என்னுடைய கடமை என்ன என்று சீதா கேட்டாள். அத்தங்கா, இப்போது உன்னுடைய கடமை இந்த எலெக்ஷனில் பட்டாபி ஜெயிக்கும்படி செய்வதுதான். மாப்பிள்ளை பட்டாபியின் மனதை என்னை போல் அறிந்தவர்கள் இல்லை. பட்டம் பதவியின் பேரில் அவருக்கு மோகமே கிடையாது. 6 மாதத்துக்கு முன்னால் அவரிடம் தேர்தலுக்கு நில்லுங்கள் என்று யாராவது சொல்லியிருந்தால் குலுங்கி செரித்திருப்பார். அப்படிப்பட்டவருடைய மனதில் தேர்தல் வெறியை நீ மூட்டிவிட்டாய். இதுவரை தேர்தல் வேளையில் ஒத்தாசையும் செய்து வந்திருக்கிறாய். இந்த சமயத்தில் நீ கைவிட்டு விட்டு போனால் அடியோடு எல்லாம் மாறிப்போனாலும் போகும். ஆகையால் தேர்தல் தேதி வரையில் இருந்து ஆரம்பித்த காரியத்தை முடித்து கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்றான் சூர்யா. நீ சொல்வதெல்லாம் சரி என்று நான் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படியே ஒப்புக்கொண்டாலும் இந்த வீட்டில் இனிமேல் நான் எப்படி இருக்க முடியும்? நீ வருவதற்கு சற்று முன்னால் இங்கே என்ன பேச்சு நடந்தது என்று உனக்கு தெரியாது. என்னை இந்த வீட்டை விட்டு விரட்டிவிட்டு மறுகாரியம் பார்க்கும்படி லலிதா பட்டாபிராமனிடம் சொன்னாள். சீதா இந்த வீட்டை விட்டு போக மாட்டாள். சீதா இந்த வீட்டை விட்டு போக மாட்டாள். போகிறதா இருந்தால் நீதான் போக வேண்டும் என்று பட்டாபிராமன் சொன்னார். இந்த வார்த்தைகளை என் காதாலேயே கேட்டேன். நிலைமை இவ்வளவு விகாரமாக போன பிறகு நான் இந்த வீட்டில் இருக்கலாமா? அத்தங்கா, அவர்கள் 2 பேரும் புத்தி நிதானமாயிருக்கும்போது அவ்விதம் சொல்லி இருக்க மாட்டார்கள். லலிதா ஏதோ கோபத்தில் உளறியிருக்கிறாள். பட்டாபியும் ஆத்திரத்தினால் யோசியாமல் ஏதோ சொல்லியிருக்கிறார். நீ தேர்தல் முடியும் வரையில் இங்கே இருக்க வேண்டும் என்று லலிதாவை கொண்டே நான் கேட்டுக்கொள்ள செய்கிறேன். அவள் கேட்டுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? மாமி வேறு வந்திருக்கிறாள். மாமிக்கு ஏற்கனவே என் பேரில் அசாத்தியமான கோபம். இதெல்லாம் மாமிக்கு தெரிந்தால் என்னை இந்த வீட்டில் ஒரு நிமிஷமாவது இருக்க விடுவாளா? மாப்பிள்ளைக்கு சேர்மேன் வேலை ஆக வேண்டும் என்ற ஆசை அம்மாவின் மனதில் குடிகொண்டு விட்டது. அதற்காக உன் காலில் விழுந்து வேண்டிக் கொள்ள வேண்டுமானாலும் வேண்டிக் கொள்வாள். உண்மையில் உன்னை இங்கே இருக்கும்படி சொல்வதற்காகவே அம்மா இப்போது வந்திருக்கிறாள் தெரியுமா? இதை கேட்டதும் சீதாவுக்கு ஒரே ஆச்சரியமாய் போய்விட்டது. இத்தனை நேரம் வாடிச் சுருங்கியிருந்த அவளுடைய முகத்தில் சிறிது மலர்ச்சி உண்டாயிற்று. சூர்யா, நீ சொல்வது உண்மைதானா அல்லது பரிகாசம் செய்கிறாயா என்று கேட்டாள். பரிகாசம் இல்லை, உண்மைதான். இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அம்மாவே உன்னிடம் வந்து சொல்வாள்.
ராஜம்பேட்டை சீமாச்சு ஐயர் பட்டாபிக்கு எதிராக இந்த தேர்தலில் வேலை செய்கிறாராமே. ஆமாம், அதை பற்றி என்ன? சீமாச்சு ஐயர் இங்கிருந்து கிராமத்துக்கு வந்து அம்மாவிடம் உன்னை பற்றி புகார் சொன்னார். நீதான் பட்டாபியின் புத்தியை கெடுத்து விட்டாய் என்றும், எலெக்ஷனுக்கு நிற்பதில் பணம் எல்லாம் போய்விடும் என்றும், லலிதாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை என்றும் சொன்னார். ஆனால் பலன் சீமாச்சுவையர் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக ஆயிற்று. மாப்பிள்ளை பெரிய உத்தியோகத்துக்கு போகவில்லை என்று அம்மாவுக்கு ரொம்ப குறை. இப்போது சேர்மேன் வேலையாவது ஆகட்டும் என்று 100 தெய்வங்களை வேண்டிக் கொண்டிருக்கிறாள். பெண்ணுக்கு புத்தி சொல்வதற்காகவும் உன்னை உற்சாகப்படுத்துவதற்காகவுமே வந்திருக்கிறாள். மாப்பிள்ளை எலெக்ஷனுக்கு நின்றது தப்பு என்று நான் சொன்னதற்காக என் பேரில் அம்மாவுக்கு அசாத்தியமான கோபம். இந்த அதிசயத்தை குறித்து சீதா சிறிது நேரம் யோசனை செய்து கொண்டிருந்தாள். பிறகு சூர்யாவை பார்த்து, நான் எப்படியும் மதராசுக்கு ஒரு நடை போக வேண்டும் சூர்யா. குழந்தை வசந்தியிடமிருந்து நேற்று கடிதம் வந்திருக்கிறது என்றாள். வசந்தி கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறாள் என்று சூர்யா கேட்டான். இன்னும் 4 நாளில் பள்ளிக்கூடம் சாத்தி விடுவார்களாம். என்னை பார்க்க ஆசையாய் இருக்கிறதாம். உடனே மதராசுக்கு வந்து அழைத்து போகும்படி எழுதியிருக்கிறாள். அத்தங்கா, நீ எலெக்ஷன் வேலையை பார், நான் போய் வசந்தியை அழைத்து கொண்டு வருகிறேன் என்றான் சூர்யா. சரஸ்வதி அம்மாள் தன் குமாரி லலிதாவை பார்த்து, உன்னை போல அசட்டு பெண்ணை பார்த்ததே இல்லை. உன் அகத்துக்காரர் எலெக்ஷனில் ஜெயிப்பதற்கு அந்த பெண் சீதா எவ்வளவோ பாடுபட்டு வேலை செய்கிறாளாம். நீ ஏதாவது குற்றம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாயாமே என்றாள். அம்மா, உனக்கு கூட எலெக்ஷன் பைத்தியம் பிடித்து விட்டது. எலெக்ஷன் என்றால் ஏதோ சாதாரண விஷயம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அதனால் எவ்வளவோ விரோதங்கள் வந்து சேரும். என் மாமனார் எலெக்ஷனில் தலையிட்டதனால் எவ்வளவு சங்கடப்பட்டார் தெரியுமா? எல்லாம் தெரியுமடி, தெரியும். எனக்கு தெரியாததற்கு நீ சொல்ல வந்து விட்டாய். எனக்கு முன்னாலேயே நீ பிறந்து விட்டாயோ? அந்த பிராமணர் வேறே யாருக்காகவோ எலெக்ஷன் வேலை செய்து சங்கடத்தை விலக்கி வாங்கி கொண்டார். இது அப்படி இல்லையே, மாப்பிள்ளையே தானே நிற்கிறார். மாப்பிள்ளையே நின்றால் விரோதம் வராமல் போய்விடுமா? எந்த காரியத்திலேதான் விரோதம் ஏற்படாமல் இருக்கிறது? வெற்றிலைப்பாக்கு கடை வைத்து 4 காசு லாபம் சம்பாதித்தால் அதற்கு கூட 4 பேர் விரோதம். யாராவது ஒரு பொம்மநாட்டி நல்ல புடவை கட்டி கொண்டால் அதை பேர்த்து 4 பேருக்கு அசூயை. மாட்டு வண்டியிலே போனால் அதில் 4 பேருக்கு விரோதம். மோட்டாரிலே போனால் அதில் 4 பேருக்கு விரோதம். அப்படியெல்லாம் விரோதம் வரும் என்று பயந்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியுமோ? ஆண்டி பரதேசியாய் போக வேண்டியதுதான். மாப்பிள்ளை இந்த எலெக்ஷனிலே ஜெயித்தால் நாளைக்கு சேர்மேன் வேலைக்கு வரலாம் என்று சொல்கிறார்களே, அது நிஜம்தானே? வந்தால் என்ன பிரயோஜனம் அம்மா? சேர்மேன் என்று நெற்றியில் எழுதி கட்டிக்கொள்கிறதா? சீ, அசடே, ஏதாவது ஏடாகூடமாய் சொல்லாதே. சேர்மேன் வேலை என்றால் சாதாரணம் என்று நினைக்கிறாயோ? என்னுடைய அம்மாவை பெற்ற தாத்தா இதே தேவப்பட்டினத்தில் சேர்மேனாய் இருந்தார். அவருடைய வீட்டுக்கு சேர்மேன் வீடு என்று பெயர். அந்த காலத்திலே மோட்டார் வண்டி இல்லை. இரட்டை குதிரை சேரட்டில் ஆபீஸுக்கு கிளம்புவார். அதை பார்க்க வீதியில் உள்ளவர்கள் எல்லாரும் வீட்டு வாசலில் வந்து நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். தாத்தாவுடன் இரட்டை குதிரை சேரட்டில் நான் கூட ஒரு தடவை ஏறி போயிருக்கிறேன். நன்றாக ஞாபகம் இருக்கிறது. லலிதாவுக்கு சிரிப்பு வந்தது. மனதிலும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சீதாவை பற்றி கேள்விப்பட்டு அதை பற்றி தன்னிடம் சண்டை பிடிக்கவும் அவளை உடனே வீட்டு விட்டு அனுப்பச் சொல்லவுமே அம்மா புறப்பட்டு வந்திருப்பதாக நினைத்தாள். விஷயம் அதற்கு மாறாயிருக்கவே லலிதாவின் மனத்திலிருந்து ஒரு பாரம் நீங்கியது போல் இருந்தது. அம்மா, முன்னெல்லாம் சேர்மேன் வேலைக்கு இருந்த கௌரவம் இப்போது கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதற்காக செலவழிக்கிற பணம் எல்லாம் என்ன ஆகிறது? நம்மிடத்தில் பணம் கொட்டியா கிடைக்கிறது. சேர்மன் உத்தியோகத்துக்கு சம்பளம் கிடையாது என்று உனக்கு தெரியுமோ இல்லையோ என்றாள். சம்பளம் இல்லாமற் போனால் என்ன? பட்டிக்காட்டில் இருந்தால் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று நினைத்து கொண்டு பேசுகிறாயோ? முன்னே எல்லாம் சேர்மேன் வேலை என்றால் வெறும் கௌரவம்தான். இப்போது கௌரவத்துடன் வருமானமும் உண்டு. இத்தனை நாளும் இந்த ஊரிலே சேர்மேன் வேலை பார்த்தவர் 2 லட்சம் ரூபாய் சம்பாதித்திருக்கிறாராம். வியாபாரிகளுக்கு சர்க்கரை பர்மிட் வாங்கி கொடுத்து 50,000 ரூபாய் சம்பாதித்திருக்கிறாராம். அவர் குழந்தைக்கு போன வருஷம் ஆண்டு நிறைவு கல்யாணம் நடந்ததாம். 500,000த்துக்கு பிரசன்ட் மட்டும் வந்ததாம். உன் குழந்தைக்குத்தான் ஆண்டு நிறைவு நடந்தது. என்ன கிடைத்தது?
வந்திருந்தவர்களுக்கு போலீஸ்காரர்களின் குண்டாந்தடி அடிதான் கிடைத்தது. லலிதா கலுக்கென்று சிரித்தாள். என்னடி சிரிக்கிறாய் பெண்ணே? நான் சொல்கிறது சிரிப்பாய் இருக்கிறதா என்று சரஸ்வதி அம்மாள் கேட்டாள். அதற்காக சிரிக்கவில்லை அம்மா. நீ சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மைதான். சில பேர் சேர்மேன் வேலையிலே கூட பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் உன் மாப்பிள்ளை அப்படிப்பட்டவர் இல்லையே என்பதை நினைத்து கொண்டு சிரித்தேன். அவர் கை நீட்டி பணம் வாங்கவும் மாட்டார், பிரசன்ட் வாங்கவும் மாட்டார், ஒருவரை ஒன்று கேட்கவும் மாட்டார். இவர் என்னத்துக்காக வாங்க வேணும்? இவர் கை நீட்டி ஒன்றும் வாங்க வேண்டியதில்லை, ஒருவரை ஒன்று கேட்க வேண்டியதும் இல்லை. சேர்மேன் வேலையாகிவிட்டால் எல்லாம் தானே தேடிக்கொண்டு வராதா? இதை கேட்டுக்கொண்டே சீதா சமையலறைக்குள் வந்தாள். லலிதா அவளை பார்த்து புன்னகை புரிந்தாள். தனக்கும் தன் புருஷனுக்கும் நடந்த பேச்சை சீதா மேல் மாடியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தது லலிதாவுக்கு தெரியாது. ஆகையால் கொஞ்சம் குதூகலமாகவே சீதாவை பார்த்து, அத்தங்கா, கேட்டாயா அதிசயத்தை? அம்மா ஒரே அடியாக உன் கட்சி பேசுகிறாள். இந்த எலெக்ஷன் விஷயத்திலே நம் வீட்டில் உன் கட்சிக்குத்தான் மெஜாரிட்டி இருக்கிறது. நான் மைனாரிட்டி ஆகிவிட்டேன். அம்மாவுக்கு இருக்கிற உற்சாகத்தை பார்த்தால் மாப்பிள்ளை எலெக்ஷனுக்கு இவளே வீடு வீடாக போய் ஓட்டு கேட்பாள் போல் இருக்கிறது என்றாள் லலிதா.